இந்த வாரம் நீயா நானா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் தமிழ் சினிமால நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தப்பட்ட மூவிஸ் வர்றதுங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? எப்பவுமே தமிழ் சினிமால சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் நிறைய வந்திருந்தாலும் சமீப காலமா ரொம்ப நிறைய வர மாதிரி தெரியுதே, அதுக்கு என்ன ரீசன்? இந்த மாதிரி விஷயம்லாம் மட்டும் இல்லாம நீயா நானால நிறைய பாயிண்ட்ஸ் நச்சுன்னு ரெண்டு பக்கமே பேசியிருந்தாங்க. அதை பத்தி எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். இன்னைக்கு ஸ்டோரி டெல்லர் தமிழ்ல சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் பத்தியும், அதனால என்ன பிரச்சனைகள், என்ன நல்ல விஷயங்கள், அது எதனால இவ்வளவு மூவிஸ் வருது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேச போறோம். முதல்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மூவிஸ்னா என்ன, அது நிஜமாவே தேவைதானா தமிழ் சினிமாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிறுபான்மை சமூகத்தினர் பத்தியோ, பெண் அடிமைத்தனம் பத்தியோ, மதத்தினால வர பிரச்சனைகள் பத்தியோ, ஈக்குவாலிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தியோ கதை எழுதி அதை ஸ்கிரிப்ட் பண்ணி அதை ஒரு படமா கொடுத்தா அதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மூவி. இந்த மாதிரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் நிறைய தமிழ் சினிமால ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இது நிஜமாவே தேவைதானா? நிஜமாவே தேவைதானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைதாங்க. நேத்து நீயா நாளால நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன் இது கண்டிப்பா தேவை அப்படின்னு. இதை பத்தி நிறைய பேச நிறைய எஜுகேட் பண்ணதான் எல்லாத்துக்குமே அதை பத்தி புரிய ஆரம்பிக்கும். நல்ல வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகளை பத்தி பேசினாதான் தெரியுங்கிறது ஒரு விஷயம். இதனால பாதிக்கப்படுறவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, இனிமே வந்தா எவ்வளவு அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே காட்டுறதுனாலதான் ஒருத்தங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியுதுங்கிறது இன்னொரு விஷயம். சரி, சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் ரொம்ப பிராடா கேட்டகரைஸ் பண்ணி இவ்வளவு நேரம் பேசணும். ஆனா பிரச்சனை எங்க இருந்து வருதுங்கிறதையும் நேத்து நீயா நானால தெளிவா சொல்லியிருந்தாங்க. முஸ்லிம்ஸை வந்து தீவிரவாதியா காமிச்சு நிறைய படங்கள் வந்தப்ப யாரும் அதை பத்தி கவலைப்படல. பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் ஒரு அடிமைகள் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு நிறைய படங்கள் வந்தப்ப அதை பத்தி யாரும் கேட்கல. ஆனா சிறுபான்மை சமூகத்தினர் மேல கேஸ்ட்ங்கிற பேர்ல வன்முறை பண்றதை எதிர்த்து படங்கள் வரும்போது மட்டும் அது சலிப்பு தட்டுது, அது பிடிக்க முடியாம போகுது, அதை பத்தி மட்டும் நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு. சோ பிரச்சனை அவங்களுக்கு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் பத்தினது இல்ல, கேஸ்ட பத்தி பேசுறது தான். நீயா நானால அடுத்து முக்கியமா பேசின ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல கேஸ்ட்ங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, அப்படி ஒண்ணுக்கு அழிஞ்சிட்டு வர இடத்துல எதுக்காக அதை பத்தி திரும்ப திரும்ப படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அவங்களே ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, மத்த ஏரியாஸ்லயும் நடந்திருக்கு, நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இந்தியாலேயே கேஸ்ட் பிரச்சனை கம்மியா இருக்க ஒரு ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு ஒண்ணுன்னு நம்ம நினைச்சிருந்தாலும் இன்னுமே வந்து இது கம்ப்ளீட்டாலாம் முடியலைங்க. 10 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா நமக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸ்லயே இந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும், இதை பத்தி எல்லாம் எஜுகேட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் தேவையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அடுத்ததா நீயா நானால டிஸ்கஸ் பண்ண இன்னொரு முக்கியமான டாபிக் என்னன்னா, நிறைய சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் எடுக்கிறதுனால குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. கேஸ்ட்னா என்னன்னே தெரியாத குழந்தைங்க இந்த மாதிரி படங்கள் பாக்குறது மூலியமா அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ ஒரு பக்கம் தனியா வச்சிருவோம். ரெகுலர் கமர்ஷியல் மூவிஸ், ரெகுலர் மசாலா மூவிஸ், காமெடி மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ்லயே இன்னைக்கு எவ்வளவு வயலன்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து குழந்தைங்க கெட்டு போயிட மாட்டாங்களா? அதை விடவா வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் பார்த்து குழந்தைங்க கெட்டு போயிருவாங்க? இது தப்புதான் அந்த மாதிரி படத்துல சொல்றாங்களே தவிர இதை என்கரேஜ் பண்ணி எந்த மூவிஸும் எடுக்கிறது இல்ல. சரி, ஓகே, கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் இன்னைக்கு தமிழ் சினிமால நிறைய வந்துட்டு இருக்கு, அது ஒரு ப்ராப்ளமா உங்களுக்கு எல்லாம் தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா, சினிமா லவ்வரா எனக்கு அது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் தான். நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன், பொய் சொல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு தேதிக்கு 10 படம் வந்தா கண்டிப்பா ஒரு 5 படமோ 6 படமோ வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் வந்து 90s கிட்டா சின்ன வயசுல இருந்து தியேட்டருக்கு போய் படம் எல்லாம் பார்த்து டிவியில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு படங்கள் இல்ல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, நிறைய ரொமான்ஸ் மூவிஸோ காமெடி மூவிஸோ வர்றதில்ல. எல்லாமே வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூவிஸா மோஸ்ட்லி வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சரி, யாரு தான்டா இதுக்கெல்லாம் பிரச்சனை? ஏன் தமிழ் சினிமால மட்டும் இத்தனை மூவிஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸாவே தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியூவர்ஸ் ஆன நம்மளும் ப்ரொடியூசர்ஸும் தான் இதுக்கான காரணம். என்னடா சொல்றேன், நம்ம என்னடா பிரச்சனை பண்ணோம், எதனால நம்மனால இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு ஆக்ஷன் இல்லாம நம்ம எந்த படத்தையும் பாக்குறது இல்ல.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இந்தியால அதிகமா கலெக்ட் பண்ண டங்கல் அப்படிங்கிற படமே ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மூவிஸ் தான். நமக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் ப்ரொடியூசர்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. எதுல இருந்து காசு வருதுன்னு நினைக்கிறாங்களோ அதுலதான் அவங்க இன்வெஸ்டும் பண்ணுவாங்க. ப்ரூட்டலான ஆக்ஷன் தான் இப்ப குழந்தைங்க வரைக்கும் ரசிச்சு பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் எப்படி ஒரு ராம்காம் எடுக்கணும்னு நினைப்பாங்க? நேத்து நீங்க நிகழ்ச்சி பார்க்கலினா திரும்பவும் போய் ஹாட் ஸ்டார்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. பார்த்தவங்களுக்கும் தெரியும். இந்த சைட்ல இருக்கவரு எவ்வளோ வன்மத்தோட பேசினாரு, அவரையே என்னன்னே சாதி பிரச்சனைனா என்னன்னே தெரியாம பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல அதே மாதிரி ஒரு நபர் நம்மளுக்கு நடுவுல இருந்தாலோ இல்ல இனிமே வரக்கூடாதுன்னு நினைச்சாலோ அதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மூவிஸ் வந்துட்டே தான் இருக்கணும். அதே சமயம் அதே அளவுல ரொமான்ஸ், காமெடி, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இந்த மாதிரி நிறைய ஜேர்னர்ஸும் கலந்து வரணும். ஒரே மாதிரியும் வரக்கூடாது. அவ்வளவுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஓடிடி மூவி சஜஷன்ஸ், மூவி அனாலிசிஸ் இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமா பத்தி வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல நான் உங்களை பாக்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.